ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, திரிஞ்சு போன பாலை வச்சு நான் ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பண்ண போகிறேன். திரிஞ்சு போன பால் சூடு பண்ணும்போது பாருங்கள், பால் சில நேரம் இந்த மாதிரி திரிஞ்சு போயிடும். இதை வச்சு சில பேர் இதை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே சுகரும் அப்புறம் தேங்காயும் கட் பண்ணி போட்டு நல்லா ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். குலாப் ஜாமுனுக்கு அதே டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு ஒரு ஆவின் பால் ஒரு 1/2 லிட்டர் நான் சூடு பண்ணும்போது இந்த மாதிரி திரிஞ்சு போயிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி நிறைய நிற்கும் மேலே. அதை பாதி தண்ணி அப்படியே நான் ட்ரை பண்ணிட்டேன் அடுப்பில் வச்சு. பாருங்கள், மீதி பாதி தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு டம்ளரில் இந்த தண்ணி வடித்து எடுத்துகிட்டு இந்த பால் மட்டும் தனியாக நம்ம இந்த பன்னீர் மட்டும் நம்ம தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணி நம்ம இதில் சுகர் சிரப் பண்ணிக்கலாம். முடிகிற வரைக்கும் வடித்து எடுத்துடுங்க. நான் கொஞ்சம் தண்ணி வச்சு அரைச்சிட்டேன், ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு. அதனால் நல்லா ட்ரை பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் சிரப்பில் ஏலக்காய் பொடி போடலை, இந்த ஜாமுனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டு அரைச்சிருக்கேன் ஏலக்காய் பொடி. அது அப்படியே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். சுகர் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கட்டி ஆகிடுச்சி கொஞ்சம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, இந்த ஸ்வீட்னஸ் வர்றதுக்காக இந்த ஜாமுனில். 2 ஸ்பூன் அளவு போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. இதை அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருந்ததால் தண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வாட்டர் நம்ம சுகர் சிரப் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை இது பரவாயில்ல, நம்ம ரவை தான் போட போகிறோம். இது ஊறிடும், இந்த தண்ணி சோக் ஆகிடும் நல்லா. அதனால் அப்படியே இது ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு கம்மியாக ரவை போடுங்க, பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாக வேணாம். பாருங்கள், 3 ஸ்பூன் ரவை, 3 ஸ்பூன் மைதா மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவும் ரவையும் கம்மியாக போடுங்க. ஆப்ப சோடா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. பாருங்கள், இதை நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஜாமுனுக்கு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே நம்ம ரவை போட்டுக்கிறது ஊறணும், அதை அப்படியே போட்டு பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இதில் ஒரு நெய் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது தண்ணி மாதிரி தான் இருக்குது. ரவை ஊறும்போது கெட்டிப்பட்டு வந்துடும். அப்படியே கொஞ்சம் ரொம்ப இலகலாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது ஊறட்டும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடுறேன். பாருங்கள், 1/2 hour ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டிப்பட்டுருச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பன்னீர்லேருந்து வடித்த தண்ணி, வேவ் வாட்டரு, அது போட்டுக்கிட்டு அது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சை தண்ணி போட்டுக்கலாம். சாதாரண தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், மொத்தமாக 1 டம்ளர் சுகர் சிரப் பண்ணணும். பாருங்கள், இதில் பாருங்கள் சுகர் பாருங்கள் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகர் சிரப் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற அளவுக்கு இது போதும். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கொதித்து இறக்கி வச்சிடலாம். இதுக்கு ஏலக்காய் பொடி எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஜாமுன்லேயே ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சமாக நான் ரவை கலந்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ரவை கலக்கலை இன்னும், இப்போ தான் நான் கலக்க போகிறேன். பாருங்கள், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் கலங்க, 1 ஸ்பூன் கூட கலந்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக வரும்.
பாருங்கள் நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஜாமுன் செய்யலாம். ரொம்ப ரவையும் மைதாவும் போடாதீங்க. நமக்கு பன்னீர் தான் நிறைய இருக்கணும். மைதாவும் ரவையும் கம்மியாக இருக்கணும். நம்ம அந்த பைண்டிங்க்காக தான் போடுறோம். அதுக்காக தான் கம்மியாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வடிச்சிட்டிங்கன்னா தண்ணி பன்னீரில் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு போதும். சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம ஜாமுன் செஞ்சிடலாம். அடுப்பில் இந்த மாதிரி பேன் வச்சுருக்கேன். நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். கோல்டு வின்னர் ஆயில் தான் போடுறேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ளேம் கொஞ்சம் சூடானோன்னா மீடியம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி குலாப் ஜாமுனுக்கு பொரித்து எடுக்கிறோமோ மீடியம் ஃப்ளேமில், அதே மாதிரி ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் பண்ணிக்கலாம். கையில் பால்ஸ் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டுக்கிட்டு கூட பண்ணலாம். இல்லைன்னா ஆயில் ஏதாவது கையில் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்குது. இப்போ இந்த பால்ஸை சிம்மிலே போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் குக் ஆனால் தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், அப்புறம் திருப்பி போடலாம். பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள் நல்லா திருப்பி போட்டுறேன் எல்லாமே. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் நம்ம எப்படி போடுறோமோ எண்ணெய் அது அப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி எல்லா சைடும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா பாருங்கள் எல்லா சைடும் ஒரே ஈவனாக கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இந்த கலர் வரணும். அப்போ தான் இந்த ஜாமுன் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஒரு ஈடு வேக வச்சுட்டு செகண்ட் நான் பொரித்து எடுத்துடுறேன். நான் 1/2 லிட்டர் பால் தான், ஆவின் பச்சை பால் தான் எடுத்தேன். பாருங்கள் இவ்வளோ பன்னீர் வந்திருக்கு. அதுலேயே இவ்வளோ ஜாமுன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம் சுகர் சிரப்பில். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நம்ம செகண்டாக போட்டோம் இல்லையா, அதுவும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுவும் எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இது ஓவர் நைட்டாக ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லை இப்போவே சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு இந்த சுகர் சிரப்பை கொதிக்க வைங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நான் கொஞ்சமாக கொதிக்க வைக்கிறேன். எனக்கு சுகர் சிரப் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே நல்லா சுகர் சிரப்பில் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகிடும். உடனே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் ஒன்று உடச்சி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்குது.
இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ட்ரை பண்ணிவிட்டேன், உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம்.